இந்த புறம்போக்குல உள்ள குவாரியை அதிகாரிகள் 4 வருஷமா தடுத்து நிறுத்தல. இதனாலதான் எங்களுக்கு அதிகாரிகள் மேல நம்பிக்கை வரல. இந்த கல்குவாரினால எங்க ஊர்ல அவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. எங்க ஊர்ல நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு, உப்பு தண்ணி ஆயிடுச்சு. நாங்க எவ்வளவோ பேசி போராட்டம் பண்ணி தான் எங்க மக்களை அதிகாரிகளை கவனம் திருப்பி தான் நாங்க இந்த குவாரியை நிறுத்தினோம். ஆனா உங்களுக்கு பக்கத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நியாயம்னு தெரியல. அதிகாரி மேலே எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. 5 மணிக்கு மேல எந்த ஒரு கனரக வாங்கலும் குவாரில இருந்து இயங்கக்கூடாது. ஆனா நைட்டு ஃபுல்லா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கிரஷர்ல வந்து நைட்டு ஃபுல்லா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்க ஊர்ல இந்த குவாரி ஸ்டாப் பண்ணனால வீரப்பட்டியில சட்டத்திற்கு புறம்பாக வீரப்பட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக இயங்குற கல்குவாரியில, அதாவது லீஸ் முடிஞ்சிருச்சு அந்த குவாரியில, அவங்க நைட்டு ஃபுல்லா அந்த கிரஷர்ல வந்து அந்த சக்கையை எடுத்துட்டு வந்து அரைச்சு ஓட்டுறாங்க. எங்களால பக்கத்துல தூங்க முடியல. அதாவது உங்களோட விதிப்படி காலையில 7 மணில இருந்து மாலை 5 மணி வரையும் தான் இவங்க வந்து கனரக வாகனங்கள்ல இந்த இதை எடுத்துட்டு போகணும், குவாரி இயங்கணும், கிரஷர் இயங்கணும், ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க. 70 பேஜுக்கு ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறை நான் வச்சிருக்கேன், இவங்களுக்கு கொடுத்துருக்க விதிமுறைகளை. ஆனா அவங்க அதை மதிக்கிறதே இல்ல. இந்த அதிகாரிகளும் அதை வந்து ஆய்வு பண்றது இல்ல, அதை தடுக்கிறது இல்ல. எவனோ ஒரு விவசாயி அவங்க வீட்டுக்காக ஒரு டிப்பர்ல ஒரு மண் எடுத்தா, ஒரு டிராக்டர் டிப்பர்ல ஒரு மண் எடுத்தாங்கன்னா அதை வந்து இந்த அதிகாரிகள் புடிச்சிட்டு போறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கொள்ளை நடக்குது. வீரப்பட்டியில இவ்வளவு நாளா அவங்க ஒரு திருட்டுத்தனமா கல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொண்டு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாமே இங்க உள்ள அதிகாரிகள், குளத்தூர் அதிகாரிகள், இலுப்பூர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், கனிம வளத்துறையில எல்லாமே வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து தடுத்து நிறுத்தல. நீங்க மக்களுக்காக சம்பளம் வாங்குறீங்களா, இல்ல இவங்க கொடுக்குற எதுக்காக சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல. இப்படியே அழிஞ்சு போயிட்டு இருந்தா நாங்க எங்க உயிர் வாழ்றது? இல்லாட்டி இதே மாதிரி ஒரு ஊரை எங்களுக்கு வெளியூர்ல வேற ஊர்ல ஒண்ணு அமைச்சு கொடுத்துருங்க. நாங்க அங்க பேர்ல மொத்தமாவே காலி பண்ணிட்டு இந்த ஊரை போறோம். அதை தான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இப்ப நாங்க குடியிருக்க வீட்டை கூட நீங்க நோண்டிக்கங்க. முதல்ல இதே அளவுக்கு இதே மாதிரி ஊரை எங்களுக்கு வேற எங்கேயாச்சும் நீங்க அமைச்சு கொடுத்துட்டு இந்த ஊரை நீங்க காலி பண்ணிக்கங்க. நோண்டி பறிச்சு இந்த நாட்டை அழிச்சிருங்க.